சூப்பர் ஸ்டாரின் 50 வருட திரைப்பயணம் மற்றும் கூலி படத்திற்கு பல பிரபலங்கள் தொடர்ந்து வாழ்த்து கூறி வருகின்றனர். தற்பொழுது தல அஜித்தும் சூப்பர் ஸ்டாருக்கு மாசான வாழ்த்தை கூறியிருக்கிறார். 1975ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் ஒரு நடிகராக அறிமுகமானவர் ரஜினிகாந்த். ஆரம்ப காலங்களில் துணை கதாபாத்திரங்கள் மற்றும் வில்லன் வேடத்தில் தோன்றியவர். அடுத்த 2 ஆண்டுகளில் பைரவி படத்தின் மூலம் ஹீரோவாக அவதாரம் எடுத்தார். அதன் பின்னர் முள்ளும் மலரும், பில்லா, முரட்டுக்காலை, பாஷா, படையப்பா, முத்து, அண்ணாமலை, சந்திரமுகி, சிவாஜி, எந்திரன், ஜெயிலர் போன்ற இண்டஸ்ட்ரி ஹிட்டுகளை தொடர்ந்து கொடுத்து வந்தார். தற்பொழுது வரை 170க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து ரசிகர்கள் மனதில் சூப்பர் ஸ்டாராக வலம் வருகிறார். தமிழ் திரையுலகை அரை நூற்றாண்டாக ஆளும் அவருக்கு இந்திய திரை பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், விளையாட்டு நட்சத்திரங்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். உலக நாயகன் கமலஹாசன் வெளியிட்ட பதிவில், என் அன்பு நண்பர் ரஜினிகாந்த் சினிமாவில் 50 ஆண்டுகளை கொண்டாடுகிறார். நமது சூப்பர் ஸ்டாரை பாசத்துடனும் பாராட்டுடனும் கொண்டாடுகிறேன். மேலும் இந்த பொன்விழாவிற்கு ஏற்றவாறு கூலி திரைப்படம் உலகளாவிய வெற்றியை பெற வாழ்த்துகிறேன் என கூறியிருந்தார். மலையாள நடிகர் மம்முட்டி சினிமாவில் வளமான 50 வருடங்கள் நிறைவு செய்துள்ள அன்புள்ள ரஜினிகாந்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடன் திரையை பகிர்ந்து கொண்டது உண்மையிலேயே ஒரு மரியாதை. கூலிக்கு வாழ்த்துக்கள். எப்பொழுதும் போல உத்வேகமாகவும் பிரகாசமாகவும் இருங்கள் என கூறியுள்ளார். மேலும் பல பிரபலங்கள் தொடர்ந்து வாழ்த்து கூறி வருகின்றனர். தற்பொழுது அஜித் குமாரும் தனது வாழ்த்தை சூப்பர் ஸ்டாருக்கு தெரிவித்து இருக்கிறார். இந்திய சினிமாவின் ஒரே சூப்பர் ஸ்டார் நீங்கள் தான் என பாராட்டி பேசியுள்ளார். தற்பொழுது வெளியாகி உள்ள கூலி படத்திற்கு தனது வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார். இந்த படத்தை பார்த்து வியந்து படக்குழுவை பாராட்டி இருக்கிறார். ஏற்கனவே அனிருத்திடம் வாழ்த்துக்களையும் கூறியுள்ளார். அஜித்தின் AK-64 படத்தில் அனிருத் தான் மியூசிக் என்பது குறிப்பிடத்தக்கது. அஜித் ரசிகர்கள் ஏற்கனவே தங்களது வாழ்த்துக்களை இணையதளத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு தெரிவித்து வருகின்றனர்.